Hi friends, in the video Mesoameric effect part 2 ஓட வீடியோல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம part 1ல கத்துக்கிட்ட கான்செப்ட், ட்ரிக்ஸ், ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி क्वेश्चंसல அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சோ நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம PYQs and இருக்கறதுல பாப்புலரான அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருக்கிற மாடியூல்ஸ் அதில இருந்து क्वेश्चंसலாம் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல கத்துக்கிட்ட ஸ்டெப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணி கிளியர் அண்ட் கிளாரிட்டியோட உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வீடியோல. சோ இந்த வீடியோல வந்து நம்ம only question practice தான் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் ட்ரிக்லாம் தெரியாது அப்படின்னா பார்ட் 1 போய் பார்த்துட்டு வாங்க. இல்லாட்டி நான் இப்போ ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குறேன். இல்லை ரீகேப் கொடுத்தா ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொடுக்குறேன். அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த ட்ரிக்ஸ் புரியல அப்படின்னா பார்ட் 1 போய் பார்த்துருங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோ நல்லா புரியும். இந்த வீடியோ பார்த்தா தான் வந்து உங்களுக்கு நீட் எக்ஸாமில் போய் உங்களால் MCQ சால்வ் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இருக்கிறதுலே முக்கியமாக என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா +M -M தெரிஞ்சிருக்கணும். ஆப்வியஸ்லி அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். +M -M எப்படி நீங்கள் பார்த்தோன்னே ஒரு குரூப் ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்றது தெரிஞ்சிருக்கணும். அதை நான் ஃபஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன் ஆப்வியஸ்லி. அண்ட் செகண்ட் வந்து இந்த கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி அண்ட் அசிடிக் ஸ்ட்ரென்த்தோட ரூல்ஸு அண்ட் இந்த ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டியோட ரூல்ஸு, இந்த ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அந்த ரூல்ஸை வச்சு தான் நம்ம MCQ சால்வ் பண்ண முடியும். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். வெறும் 20 செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பார்ட் போய் பார்த்துட்டு இப்போ வாங்க நம்ம சூப்பராக சால்வ் பண்ணலாம். இந்த ஸ்பெஷாலிட்டி என்னது அப்படின்னா நம்ம எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணுறது ஈஸி, எல்லாருமே பண்ணிடுவாங்க. பட் அதை வந்து நம்ம 20 செகண்டுக்குள்ளே பண்ணுவோம். அதுதான் வந்து நம்ம ஸ்பெஷாலிட்டி. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டியில் வந்து ஒரு 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பண்ணலாம். அண்ட் இது ரெண்டுமே வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் இல்லை 30 செகண்ட்ஸ்க்குள்ளே சால்வ் ஆகிற சம் தான். பட் இப்போ நான் சொல்லி தரதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் நம்புங்க இந்த 30 செகண்ட்ஸில் உங்களுக்கு 2 சம் சால்வ் ஆயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஸ்டின் என்னது அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனில் எது இருக்கிறதுலே ஸ்டேபிளான ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த 4ல் இருக்கிறதுலே ஸ்டேபிளான ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு ரூல் சொன்னேன்ல, NPC கரெக்டாக. ஸோ இந்த NPC இந்த ரூல் அப்ளை பண்ணணும். அண்ட் NPCக்கு அடுத்து இன்னொரு ரூல் இருந்ததுல, ++ கிட்ட இருந்ததுன்னா ஸ்டேபிள் இல்லை, மைனஸ் கிட்ட இருந்ததுன்னா ஸ்டேபிள் இல்லை, +- கிட்ட இருந்ததுன்னா ஸ்டேபிள். ஓகே. ஸோ இந்த ரூல் NPC அண்ட் இந்த இது, ஸோ இந்த 4 ரூலையும் வந்து அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு N ஃபார் நியூட்ரல். எது இருக்கிறதுலே நியூட்ரல்? இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே +- இருக்குது, இங்கே ++ இருக்குது. ஸோ எதுவுமே நியூட்ரல் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். நெக்ஸ்ட் ரூல். ஸோ Pனா பை பாண்ட். ஸோ இதில் எத்தனை பை பாண்ட் இருக்குன்னு எண்ணும். ஸோ இந்த இதில் வந்து ஒரே ஒரு பை பாண்ட் இருக்குது. இதில் வந்து 1 2. ஸோ 1 2 பை பாண்ட் இருக்குது. இங்கே வந்து 1 தான் இருக்குது மறுபடியும். அண்ட் இங்கே வந்து மறுபடியும் 1 தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே 2 பை பாண்ட் இருக்குது, மிச்சம் எல்லாத்துலேயும் 1 தான் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே ஸ்டேபிள் வந்து இதுதான். ஆன்சர் கிடச்சிருச்சு. 30 செகண்ட்ஸ் கூட இருக்காது. இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். இப்போ வந்து இந்த 4ல் இருக்கிறதுலே ரெசனன்ஸ் ஸ்டேபிள் எது? NPC ரூல். ஸோ எது இருக்கிறதுலே நியூட்ரல்? இது எல்லாத்துலேயுமே சார்ஜ் இருக்குது, இதில் மட்டும்தான் சார்ஜே இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி இந்த நியூட்ரல் தான் வந்து இருக்கிறதுலே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். ஓகே. இப்படி தான் வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இருக்கிறதுலே ரெசனன்ஸ் ஸ்டேபிள் என்னதுன்னு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டியோட ஆர்டர் கேட்டால் என்ன பண்ணுறது? அதாவது இதோட ஆர்டர் கேட்கணும். அதாவது A > B > C > D அந்த மாதிரி ஆர்டர் கேட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது? ஸோ அப்போயும் வந்து அதே ரூல் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் எழுதுவோம். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் B ABCD ஓகே. ஸோ இங்கே வந்து B தான் இருக்கிறதுலே ஸ்டேபிள், இங்கே வந்து A தான் இருக்கிறதுலே ஸ்டேபிள் A. ஓகே. ஸோ இப்போது அடுத்து நம்ம NPC ரூல் அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே நியூட்ரல் எதுவும் இல்லை, P ரூல் அப்ளை பண்ணி நம்ம B இருக்கிறதுலே ஸ்டேபிள்னு கண்டுபிடிச்சிட்டோம். மிச்சம் எல்லாத்துலேயும் ஒரு பை பாண்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்து C ரூல் அப்ளை பண்ணோம். C ரூல் என்னது? C வந்து சார்ஜ் ஸ்டெபிலிட்டி. சார்ஜ் ஸ்டெபிலிட்டினா அது நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான் இந்த மாதிரி பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல. ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் ரைட் சைடில் இருக்கிறவங்க வந்து மைனஸ் சார்ஜ் பெட்டராக வச்சுருப்பாங்க, லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க ப்ளஸ் சார்ஜ் பெட்டராக வச்சுருப்பாங்க. ஸோ ரைட் சைடில் இருக்கிற எலிமெண்ட் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் ஸ்டேபிளாக இருக்கும். அது மேலே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ஸ்டேபிளாக இருக்காது. சிம்பிளான கதை. ஓகே. இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து கார்பன் மேலே தான் ப்ளஸ் இருக்குது. கார்பன் ப்ளஸ் வந்து ஓகே தான். கார்பன் வந்து லெஃப்ட் சைடில் வருது. ஸோ அது வந்து ப்ளஸ் வச்சுருந்தா தப்பு இல்லை. இங்கேயும் பாருங்கள் கார்பன் ப்ளஸ் இருக்குது, கார்பன் மைனஸ் இருக்குது, அண்ட் ஆக்சிஜன் மேலே ப்ளஸ் இருக்குது. ஆக்சிஜன் ரைட் சைடில் வருது பீரியாடிக் டேபிளில். ஸோ அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு நெகட்டிவ் தான் நல்லா வச்சுருக்கோம். ஸோ ப்ளஸ் வச்சுருந்தா தப்பு. ஸோ இது வந்து ரொம்ப கம்மியான ஸ்டெபிலிட்டி.
இங்கே பாருங்கள், இங்கே கார்பன் ப்ளஸ்ஸு கார்பன் மைனஸு, ஆனால் இங்கே வந்து நைட்ரோஜன் ப்ளஸ் வச்சுருக்கு. நைட்ரோஜனும் வந்து ரைட் சைடில் தான் வரும், பட் ஆக்சிஜனோட லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ ஆக்சிஜனோட நைட்ரோஜன் வந்து ப்ளஸ்ஸு நல்லா வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ சியை விட டி தான் நிறையா ஸ்டேபிலிட்டி வச்சுருக்கோம், அண்ட் சியும் டியோட ஏ தான் நிறையா வச்சுருக்கோம், ஏன்னா அதில் சார்ஜே அவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ சாரி இங்கு தப்பாது. ஸோ பி கிரேட்டர் தேன் ஏ, ஏக்கு அடுத்து நைட்ரோஜன்னா நல்லா ப்ளஸ் வச்சுருக்கோம். ஸோ டி, அதுக்கடுத்து ஆக்சிஜன், அதுக்கடுத்து சி. ஸோ இதுதான் வந்து ஆர்டர். இப்போ நம்ம இதோட ஆர்டர் கண்டுபிடிப்போம். இதோட ஆர்டரை வந்து நான் இங்கே எழுதுகிறேன், இந்த ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஆர்டர் என்னது? ஸோ என்பிசி ரூல் படி ஏ தான் இருக்கிறதுலே ஸ்டேபிள். ஸோ ஏ கிரேட்டர் தேன், அதுக்கடுத்து பின்னா என்னது? பை பாண்ட். இதில் நிறையா பை பாண்ட் இருக்குது, இதில் பையே இல்லை, இதுலேயும் பையே இல்லை, இதில் மட்டும் ஒரே ஒரு பை இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஆப்ஷன் பி. ஸோ ஏ கிரேட்டர் தேன் பி. இப்போ அதுக்கடுத்து என்னது? இப்போ ரெண்டுலேயுமே பை பாண்ட் இல்லை, அதுக்கடுத்து சி ரூலுக்கு வாங்க. சி ரூல் என்னது? ஸோ இந்த சி ஆப்ஷனில் ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜ் வச்சுருக்கு, இந்த ஆப்ஷனில் ஆக்சிஜன் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருக்கு. ஸோ ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜ் தான் நல்லா வச்சுருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இது. ஸோ சி கிரேட்டர் தேன் டி. உங்களுக்கு இது புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கைஸ், நம்ம அடுத்து அசிடிக் ஸ்ட்ரென்த் பார்க்கலாம். ஏஎஸ் அப்படின்னா அசிடிக் ஸ்ட்ரென்த். ஸோ ஒரு 4 ஆப்ஷன் இல்லை 5 ஆப்ஷன் கொடுத்து இதில் இருக்கிறதுல அசிடிக் எது அப்படின்னு கேட்பாங்க, இல்லாட்டி அதை ஆர்டரை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அதாவது அசிடிக் ஸ்ட்ரென்த்தோட ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எப்படி அசிடிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இதுதான் ரூல். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே ஆசிடா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஆசிட் குரூப் இருக்குது, ஆசிடு அண்ட் இங்கே மட்டும் ஆல்கஹால் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து இதை எலிமினேட் பண்ணிடணும். அதாவது இதுதான் இருக்கிறதுலே கம்மியான ஆசிடிட்டி. அதாவது அசிடிக் ஸ்ட்ரென்த்தில் ஆசிடை பீட் பண்ணுற அளவுக்கு ஆல்கஹால் கிட்ட பவர் கிடையாது. ஸோ இருக்கிறதுலே வந்து இதுதான் கம்மியான ஆசிடாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எல்லாமே ஒரே ஆசிடாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். செகண்ட் ஸ்டெப் வந்து குரூப்ஸ் பாருங்கள். குரூப்ஸ் வந்து எல்லாமே பேரா இல்லாட்டி இங்கே வந்து பேரா, இங்கே வந்து ஆர்த்தோ, இங்கே வந்து மெட்டா அப்படின்னு பொசிஷன் மாறுதான்னு பாருங்கள். பொசிஷன் மாறவே இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக +M -M வச்சே விளாண்டுடலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற கொஸ்டின் சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படின்னு எல்லாமே ஒரே பொசிஷனில் குரூப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நீட் எக்ஸாமில் உங்களுக்கு குழப்பி கூட விடலாம். இங்கே இருக்கிற குரூப் இங்கே இருக்கும், ஆப்ஷன் சியில் வந்து மெட்டாவில் இருக்கும், ஆப்ஷன் டியில் பேராவில் இருக்கும், அது மாதிரி மாற்றி கூட இருக்கலாம். நம்ம அடுத்தடுத்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரே பொசிஷனில் இருக்கான்னு பாருங்கள். அண்ட் தேர்ட் வந்து +M -M வச்சு பாருங்கள். ஓகே, ஸோ -M குரூப்ஸ் வந்து ஆசிடிக் ஸ்ட்ரென்த்தை கூட்டும், அண்ட் +M வந்து ஆசிடிக் ஸ்ட்ரென்த்தை குறைக்கும். ஸோ இந்த ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஸோ இது வந்து ஆல்கஹால். ஸோ ஆசிடிக் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுலே கம்மி. ஸோ இதுக்கடுத்து என்னது? இப்போ இந்த 3ல் இருக்கிறதுல எது அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம் ஒரு கம்மி? ஸோ அது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு +M -M கண்டுபிடிக்கணும். ஸோ +M -M எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு குரூப்போடைய ஃபஸ்ட்டு ஆட்டமில் எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து +M. ஸோ இது வந்து ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு +M. நைட்ரோஜன் கிட்ட லோன் பேர் இருக்கும், ஆனால் இது வந்து ரெண்டு ஆக்சிஜன் கிட்ட எல்லா எலக்ட்ரானையும் கொடுத்துரும், ஷேர் பண்ணிடும். ஸோ இதுக்கிட்ட எலக்ட்ரானே இல்லை. ஸோ இது வந்து ஒரு -M. அண்ட் இது வந்து குளோரின் வந்து +M. ஆனால் +M அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அது இருக்கிறதுலே பெரிய தப்பு. ஏன்னா இது வந்து ஒரு -I வந்து இது வந்து பார்ட் 1லேயே சொல்லியிருக்கேன் கரெக்டாக. அண்ட் +M -M குரூப்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி வீடியோவே போடுறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, +M -Mக்கு தனி வீடியோவே போடுறேன். அதுக்கு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்க அப்படின்னா உடனே எடுத்துருவேன். சரி, ஸோ இப்போ +M -I. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்? அசிடிக் ஸ்ட்ரென்த்னா -I தான் வந்து இருக்கிறதுலே ஃபேவர் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு -I. ஸோ இது வந்து இருக்கிறதுலே ஸ்டேபிள் இதுதான். ஸோ இதுதான் வந்து நம்பர் 4. அண்ட் அதுக்கடுத்து இருக்கிறதுலே ஸ்டேபிள் யார்? -I இருக்குது. ஸோ இது வந்து அதுக்கடுத்து தேர்ட் பொசிஷன். அண்டு இது வந்து +M வந்து ரொம்ப மோசம். ஸோ இது வந்து நம்பர் 2. ஸோ 4 3 2 1. ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து அசிடிக் ஸ்ட்ரென்த் இருக்குது. புரியுதா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ NO2 வந்து -M. ஸோ NO2 இஸ் -M. குளோரின் வந்து -I. இதில் குரூப்பே இல்லை. இது வந்து CH3 வந்து +I. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெத்தில் குரூப் வந்து மீசோமெரிக் எஃபெக்டே கொடுக்காது, ஒன்லி இண்டக்டிவ். அண்ட் OH வந்து
OH கீழே எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ப்ளஸ் M. ஸோ அழகாக இருக்குது பாருங்கள். -M, அதுக்கடுத்து -I, அதுக்கடுத்து ஒன்றுமே இல்லை. அதுக்கடுத்து +I வந்து ஆசிடை குறைச்சிரும், ஆசிட் ஸ்ட்ரென்த்தை குறைக்கும். +M வந்து அதை விட பயங்கரமாக குறைக்கும். ஸோ இருக்கிறதுலே அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து -Mக்கு அதிகம், -Iக்கு அதை விட கொஞ்சம் கம்மி, அதுக்கு கூட சாதா ஆசிடோட கொஞ்சம் அதிகம். அண்ட் சாதா ஆசிட் வந்து +I விட அதிகம், அண்ட் +I வந்து +Mோட அதிகமான அசிடிக் ஸ்ட்ரென்த் காமிக்கும். ஸோ இந்த ஆர்டர் தான் கரெக்ட். ஸோ அசிடிக் ஸ்ட்ரென்த்லேயே செகண்ட் செட்டு போனதில் வந்து எல்லாமே வந்து பேராலே கொடுத்துருந்தேன். இப்போ கொஞ்சம் குழப்பி விட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து ஆர்த்தோ, இங்கே வந்து மெட்டா, இங்கே வந்து பேரா, இங்கே வந்து குரூப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ஸ் மாறுது. ஸோ பொசிஷன்ஸ் மாறினாலே வந்து நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா ஆர்த்தோ எஃபெக்ட் யோசிக்கணும். ஆர்த்தோ எஃபெக்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த சம் சால்வ் பண்ணலாம். ஸோ எல்லாமே ஆசிடு, அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். எல்லாமே ஆசிடு, எல்லாமே ஆசிட், ஆசிட் 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 ஆசிட். ஓகே, இப்போ நம்ம மறந்துடலாம் ஆசிடை. ஸோ இப்போ நம்ம பொசிஷன்ஸ் பாருங்கள். இப்போ வந்து இங்கே NO2 குரூப் இருக்குது. ஸோ NO2 வந்து -M, இங்கே வந்து இதுவும் எல்லாமே NO2 தான். ஸோ எல்லாமே -M. ஆனால் இங்கே மெட்டா குரூப், மெட்டாவில் பொசிஷனில் வந்து மீசோமெரிக் எஃபெக்ட் வேலையே செய்யாது. ஸோ இங்கே வந்து -I மட்டும்தான் இருக்கும், இங்கே M வேலை செய்யாது. இங்கே மறுபடியும் -M. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆர்த்தோ எஃபெக்ட் இருக்குது. ஸோ ஆர்த்தோ எஃபெக்ட் வந்து இருக்கிறதுலே அதிகம். ஸோ ஆர்த்தோ எஃபெக்ட் தான் வந்து இருக்கிறதுலே அதிகம். அதுக்கடுத்து -M இருக்கிறதுலே அதிகம், அதுக்கடுத்து -I இருக்கிறதுலே அதிகம், அதுக்கடுத்து ஃபைனலாக வெறும் ஆசிட் அதிகம். ஸோ இங்கே வந்து இது 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆர்த்தோ எஃபெக்ட் வந்து அசிடிக் ஸ்ட்ரென்த்தை தூக்கி விட்டுரும், எங்கேயோ போயிடும் அசிடிக் ஸ்ட்ரென்த்து. ஸோ ஆப்ஷன் 1 வந்து அதிகம், அதுக்கடுத்து -M பார்த்துக்கோங்க, -M தான் அதிகம். ஸோ அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து வெறும் இண்டக்டிவ் எஃபெக்ட், அதுக்கடுத்து இண்டக்டிவ் எஃபெக்ட், அதுக்கடுத்து -M குரூப்பே இல்லாத ஒரு வெறும் பென்சாயிக் ஆசிட். ஸோ இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணுங்கள். இது வந்து ஆனால் +M, இது வந்து +I, ஏன்னா மெட்டா பொசிஷனில் நோ மீசோமெரிக் எஃபெக்ட். இது வந்து +M அண்ட் வெறும் ஆசிட். ஓகே. ஸோ +M வந்து அசிடிக் ஸ்ட்ரென்த்தை குறைக்கும், கரெக்டாக? ஸோ இப்போது ஆர்த்தோ எஃபெக்ட்னால என்னது, அசிடிக் ஸ்ட்ரென்த்தை கூட தான் செய்யும். ஸோ இது +M இருந்தால் என்ன, -M இருந்தால் என்ன, இங்கே குரூப் இருந்தாலே, பல்கியான குரூப் இருந்தாலே வந்து இதுதான் இருக்கிறதுலே ஸ்டேபிள். ஸோ இங்கே வந்து மறுபடியும் 1 தான் இருக்கிறதுலே ஸ்டேபிள், இது 1 2. இப்போது +I +M, இங்கே குரூப்பே இல்லை. ஸோ குரூப்பே இல்லைன்னா அதுதான் ஃபஸ்ட்டு வரும், ஏன்னா இது வந்து ரெண்டுமே +I +M. ப்ளஸ்னாலே வந்து ஆசிடிக் ஸ்ட்ரென்த்தை குறைச்சி விட்ரும். ஸோ இது வந்து நல்ல ஆசிடிக் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதுக்கடுத்து கொஞ்சம் குறைவாக வந்து +I இருக்கும், +M இருக்கும். +M வந்து பயங்கரமாக குறைச்சி விட்ரும். ஸோ 3 அண்ட் அதுக்கடுத்து 2. ஸோ இப்போது இந்த சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதை சால்வ் பண்ணுறது ஈஸி தான், பெரிய கஷ்டம் இல்லை. பட் இதை நீங்கள் 20 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணுறது தான் சேலஞ்சு. ஸோ கேஸ் கடைசியாக வந்து நம்ம கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் இருக்கிறதுலே ஸ்டேபிளான கார்போகேட்டையான் என்னது, இல்லாட்டி அது ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லணும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு கொஸ்டின். ஸோ வாங்க, ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி கான்செப்ட் என்னது அப்படின்னா, +M குரூப் இருந்துச்சு அப்படின்னா கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி அதிகமாகும், அண்ட் -M குரூப் இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டாக குறையும். ஓகேயா, சிம்பிள். சரி வாங்க, இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. எப்படின்னா, ஸோ இப்போது NO2 வந்து ஒரு +M, NO2 வந்து -M. NO2 இஸ் -M. அது மெட்டா குரூப்பில் இருந்துச்சுன்னா அது -I, அண்ட் இதுவும் வந்து -M, அண்ட் இங்கே வந்து குரூப்பே இல்லை. சரி, இப்போது -M -I NO2. ஸோ இப்போ -Mனா கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி கம்மி பண்ணும். ஸோ -M -I இல்லாமையே வந்து நான் ஸ்டேபிளாக தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே ஸ்டேபிள். ஓகேயா, ஸோ இதுக்கு நம்பர் 1 கொடுத்துட்டோம். சரி, இந்த -M -Iலாம் இல்லாமல் நான் ஸ்டேபிளாக தான் இருக்கேன், எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு இது ஃபஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி எடுத்துக்கிச்சு இதுவே. ஸோ இப்போது -M -I, -M வந்து -Iயோட ஸ்ட்ராங்கு. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்காக குறைக்கும். ஸோ -I வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெபிலிட்டி. ஸோ இப்போது இது ரெண்டுமே -M. இப்போ ரெண்டு -Mக்குமே வந்து எப்படி கம்பேர் பண்ணுறது ஸ்டெபிலிட்டியை? ஸோ இந்த -M வந்து பாருங்கள், இது வந்து இன்னும் இந்த கார்போகேட்டையானுக்கு கிட்ட இருக்குது, இது வந்து இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது பேரா. ஸோ அதனால் இதுதான் இருக்கிறதுலே ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னால் அது வந்து இருக்கிறதுலே தப்பு. ஏன் அப்படின்னா -M வந்து டிஸ்டன்ஸ் இண்டிபெண்ட்டான ஒரு குவான்டிட்டி. ஸோ மீசோமெரிக் எஃபெக்ட் வந்து இங்கே இருந்தாலும் சரி, இல்லை 1 மைல் தள்ளி இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ஆக்ட் பண்ண தான் செய்யும். ஸோ டிஸ்டன்ஸ் இண்டிபெண்ட். ஸோ இங்கே இருக்கிற -Mமும் இங்கே இருக்கிற -Mமும் ஒரே எஃபெக்ட் தானா? எஸ். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது?
ஸோ இப்போ மைனஸ் எம்மை விட்டுருங்க. மைனஸ் எம் ரெண்டுக்குமே சேம் தானே. அப்போ மைனஸ் எம்மை விட்டுட்டு மைனஸ் ஐக்கு வாங்க. மைனஸ் ஐ இங்கே வேலை செய்யும், மைனஸ் ஐ இங்கேயும் வேலை செய்யும், மைனஸ் ஐ எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். ஸோ மைனஸ் ஐ வந்து டிஸ்டன்ஸ் டிபெண்ட்டு, மைனஸ் ஐ வந்து டிஸ்டன்ஸ் டிபெண்ட்டு. இது வந்து நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் வீடியோ தனி வீடியோலேயே கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மைனஸ் ஐ வந்து டிஸ்டன்ஸ் டிபெண்ட்னால இது வந்து கார்போகேட்டன் கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து தேர்ட் பொசிஷன் அண்ட் இது வந்து கார்போகேட்டன்லேருந்து தள்ளி இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட் பொசிஷன். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது மைனஸ் எம் வந்து டிஸ்டன்ஸ் டிபெண்ட் கிடையாது. ஒன்லி மைனஸ் ஐ, அதாவது இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும்தான் வந்து டிஸ்டன்ஸ் டிபெண்ட். மீசோமெரிக் எஃபெக்ட் வந்து டிஸ்டன்ஸ் இண்டிபெண்ட். நம்ம படிச்சிருப்போம் இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வீடியோவில் டிஎன்பி ரூல். இது டிஸ்டன்ஸு, நம்பர் ஆஃப் குரூப்ஸு அண்ட் பவர் ஆஃப் குரூப், இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போங்க. நல்லா ரிகலெக்ட் பண்ணிவிட்டு வாங்க அந்த வீடியோவில். சரி, இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த இடத்துல ஆர்த்தோ எஃபெக்ட்லாம் வேலை செய்யாது. ஆர்த்தோ எஃபெக்ட் வந்து ஒன்லி ஃபார் அசிடிக் ஸ்ட்ரென்த்து. கார்போகேட்டனில் போய் ஆர்த்தோ எஃபெக்ட்னால இதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸு அப்படின்னு கொடுத்துடாதீங்க, மொத்தமாக தப்பாயிடும். சரியா? ஸோ டோன்ட் டூ தட் சில்லி மிஸ்டேக். ஓகே, ஸோ இப்போது நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவோம். இப்போது நான் ஏன்னா இந்த மாதிரி சமயம் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உங்கள் நீட் எக்ஸாமில் எப்போயுமே இந்த பென்சின் ரிங்கை வச்சே கொஸ்டின் வராது, இந்த மாதிரியும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வாங்க. ஸோ ஹைட்ராக்சை OH வந்து லோன் பேர் இருக்குது. ஸோ இது வந்து ப்ளஸ் எம், இதுவும் ப்ளஸ் எம், எல்லாமே OH தான். ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணணுமா. ஸோ இப்போ வந்து ப்ளஸ் எம் வந்து இங்கே இருக்குது, தள்ளி இருக்குது, இங்கே வந்து கிட்ட இருக்குது, இங்கே ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்குது, அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ரெசனன்ஸ் அப்ளிகபிளான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் ரெசனன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ப்ளஸ் எம் இல்லை ப்ளஸ் ஐ இல்லவே இல்லை. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே கம்மி ஸ்டேபிள் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுக்கு வந்து ஃபோர்த் ரேங்க் கொடுத்துருவோம். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எதுக்கு கொடுக்குறதுன்னு யோசிப்போம். சரி, இப்போது இதுக்கு ரெசனன்ஸே கிடையாது. இதுக்கு இது ப்ளஸ் எம் அப்படின்னு போட்டிங்கன்னா அது பெரிய தப்பு. ஏன்னா இதுக்கு ப்ளஸ் எம்மே கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்ஜுகேஷன் இருக்கணும். கான்ஜுகேஷன் ஞாபகம் இருக்கா? ப்ளஸ்ஸு பாண்டு மைனஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கணும். இங்கே ப்ளஸ்ஸு ஒரு பாண்டு, ஒரு பாண்டு, இன்னொரு பாண்டு, இங்கே ஒரு OH. ஸோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இவ்வளோ தூரம்லாம் தள்ளி நடக்காது. வரிசையாக கான்ஜுகேஷன் இருந்தால் தான் நடக்கும். ஸோ இதில் மீசோமெரிக் எஃபெக்டே கிடையாது. இதில் வந்து ஒன்லி ப்ளஸ் ஐ. புரியுதா? அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு லோன் பேர் இருக்குது, பாண்டு ப்ளஸ், இங்கே வந்து மீசோமெரிக் எஃபெக்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லோன் பேரு, ஒரு பாண்டு, இன்னொரு பாண்டு, அதுக்கடுத்து ப்ளஸ். இங்கேயும் வந்து ப்ளஸ் எம் கிடையாது, இங்கேயும் வந்து நோ ப்ளஸ் எம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி வந்து இதுதான் வந்து இருக்கிறதுலே ஸ்டேபிள். ஏன்னா இங்கே வந்து ப்ளஸ் எம் இருக்குது, ப்ளஸ் எம் இருந்தாலே வந்து இருக்கிறதுலே ஸ்டேபிள். ஸோ இதுதான் வந்து நம்பர் ஒன். இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் யூஸ் பண்ணலாம். ஹைப்பர் கான்ஜுகேஷனில் இங்கே வந்து 1 2 3 3 ஹைட்ரஜன், இங்கே 3 இங்கே 3, இங்கே 3 அண்ட் இங்கே 2, இங்கே வந்து 1 2 3, இங்கே ஒன்றே தான் இருக்குது. ஸோ இங்கே 7 இருக்குது, இங்கே 9, இங்கே வந்து 8 இருக்குது. ஸோ இதுக்கு தேர்ட் ரேங்க்கு, இதுக்கு வந்து செகண்ட் ரேங்க்கு, இதுக்கு தேர்ட் ரேங்க் கொடுத்துருவோம். ஸோ இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆர்டர் வந்து மீசோமெரிக் எஃபெக்ட் தான் வந்து மீசோமெரிக் எஃபெக்ட் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன், அதுக்கடுத்து இண்டக்டிவ் எஃபெக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் வந்து ஆர்டர். ஸோ ஹாய் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து மீசோமெரிக் எஃபெக்ட் கம்ப்ளீட் அண்ட் கிளியர் அப்படின்னு கமெண்ட்ஸில் இப்போவே டைப் பண்ணி அனுப்புங்க. அதை பார்த்தா தான் எனக்கு இன்னும் நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும், இன்னும் நிறையா வீடியோஸ் போடணும் அப்படின்னு. அண்ட் உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இதே மாதிரி கொஸ்டின் வந்து உங்கள் நீட் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 செகண்ட்ஸில் வந்து ஈஸியாக 4 மார்க் அடிச்சிடுவீங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கும் வரும். ஸோ மறக்காமல் மீசோமெரிக் எஃபெக்ட் கம்ப்ளீட் அண்ட் கிளியர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு எப்படியாவது ஒரு 1000 லைக்ஸ் கொண்டு வாங்க. என்னோடய ஹார்ட் ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1000 லைக்ஸ் கொண்டு வாங்க இந்த வீடியோவுக்கு. அண்ட் நான் எம்பிபிஎஸோட ஒரு டஃப் ஷெடியூலில் இப்போ இருக்கேன். நிறைய எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் நேற்று ஒரு எக்ஸாம் இருந்தது, அடுத்து நாளான்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ்க்கு நடுவில் நான் உங்களுக்காக வீடியோ பண்ணுறதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்ஸ் போடுங்க. ஸோ ஒரு 600 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் எம் மைனஸ் எம் குரூப்புக்கு ஒரு தனி வீடியோவே போடலான்னு யோசித்தேன். ஸோ மறக்காமல் அந்த லைக்ஸை போட்டுருங்க. அண்ட் அந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேங்க்யூ அண்ட் ஒரு சாரி சொல்ல வேண்டியது இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, ஐ வுட் லைக் டு வெல்கம் கதிர் செல்வன் டு அவர் அல்டிமேட் NPT ஆர்மி. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு மெம்பர் வந்து கதிர் செல்வன். நான் அதுக்கு முன்னாடி எந்த வீடியோவும் வந்து என்னோடய சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டதே இல்லை. அப்படி கேட்காமையே வந்து என்னோடய வீடியோஸை பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க யோசிச்சுருக்காங்க. ஸோ அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் கதிர் செல்வன் ஃபார் சப்போர்ட்டிங் அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கும் என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்களும் யூடியூப் மெம்பர் ஆகலாம். உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் மெம்பர் ஆனாலும் ஆகாட்டினாலும் நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இப்போ மெம்பர்ஸ்க்குன்னு தனியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து தனி ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ மந்த்லி ஒரு 5 days வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் உங்களோட டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்கலாம். அண்ட் நான் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப் இல்லை டெலகிராம் குரூப், ஸோ அந்த மாதிரி நான் யோசித்தேன் மெம்பர்ஸ்க்குன்னு. ஸோ இந்த ஐடியா எப்படி இருக்குதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்களும் மெம்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மெம்பர்ஷிப்பை போய் பாருங்கள். மெம்பர்ஷிப்புக்கு நான் ஒரு தனி வீடியோ கூட போடுறேன். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, மீசோமெரிக் எஃபெக்ட் வந்து நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-11 மாதமாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் நான் இப்போ தான் போடுறேன். ஸோ ஐ எம் வெரி சாரி. ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா, நம்ம சேனலோட வீடியோஸ் பற்றி உங்களுக்கே தெரியும். ஒரு இண்டக்டிவ் எஃபெக்டாக இருக்கட்டும், இல்லை SN1 SN2 இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். பட் மீசோமெரிக் எஃபெக்ட் வந்து எனக்கு நிறையா ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியல அண்டு நிறையா ஸ்டோரிஸும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதை எப்படி சிம்பிளிஃபை ஆக்குறது அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன். ஸோ எனக்கு யோசிக்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் மீசோமெரிக் எஃபெக்டை யூடியூப்பில் இருக்கிறதுலே சிம்பிளாக சொல்லித்தரேன். என்ன சிம்பிளான வழி இருக்கோ அதை வந்து நான் சொல்லி தந்துட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ நான் போட்டேன். ஸோ அதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அண்ட் ரொம்ப சாரி. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சண்டே. பை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த கமெண்ட்ஸில் வந்து மீசோமெரிக் எஃபெக்ட் கிளியர் அண்ட் கிளாரிஃபைடு அப்படின்னு போடுங்க. இல்லை